ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் முன்னதாகவே சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார். ஆனால் இதிலிருந்து கூட கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுல முதல் 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது இயேசுக்கு விரோதமாக அநேக அதிகாரிகள் ராஜாக்கள் எழும்பி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இதுல கர்த்தர் வசனத்தின் மூலமா நம்மோடு பேசுற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவோ நாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம், கர்த்தருக்கு விரோதமாகவும் நம்ம எதுவும் பேசிடக்கூடாதான். அதே போல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களுக்கு விரோதமாகவும் நாம் எதுவுமே பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பேசுனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படி யாராவது கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக பேசினா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குமா? 4ல இருந்து 6 வரை, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படி கிண்டல் பண்ணாலோ அல்லது அவங்கள குறை சொன்னாலோ கர்த்தர் நம்ம மேல கோபத்தோடு எழுந்திருப்பார். கர்த்தர் நம்மை கலங்க பண்ணுவாராம். கர்த்தர் நம்மை கலங்க பண்ணுவார். அதனால நம்ம போன வாரம் ஒரு தீர்மானம் எடுத்தோம், இந்த வருஷத்துல ஒழுங்கா பைபிள் வாசிப்போம் சொல்லி. இந்த வாரத்துல ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. இனி நான் எந்த ஊழியக்காரர்களையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரையுமே விசுவாசிகளையோ யாரையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனுஷனையும் எந்த மனுஷியும் நாம என்ன செய்யக்கூடாதான், குறை சொல்லக்கூடாது. அப்படி நாம அவர்களுக்கு விரோதமாய் பேசினால் கர்த்தரை நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கோபப்படுவாராம். என் பிள்ளைங்களுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கோபப்படுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு விரோதமா யாரும் பேசினாலும் கர்த்தர் அவங்க மேல என்ன பண்ணுவாராம், கோபப்படுவாராம். ஏன் சொன்னா நீங்க எல்லாரும் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ உங்க மேலே யாராவது உங்களை குறித்து தவறா பேசினாலோ குறை கூறினாலோ அவர்கள் மீதும் கர்த்தருடைய கோபம் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து நாம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இனி எந்த மனுஷனுமே நம்ம குறையே பேச வேண்டாங்க. குறை பேசுறதுனால நம்ம ஆசீர்வாதத்தை தான் இழந்து போறோமே தவிர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. ஊழியர்களை எப்படியெல்லாம் குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கேத்தாப்புல அவங்க ரெடி பண்ணிட்டு, இந்த ஊழியக்காரன் பார்த்தீங்களா இப்படி இருக்கான், அவனை பார்த்தீங்களா அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை குறித்து குறை சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் யூடியூப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபம். இப்போ நல்லா இருக்கும், ஆனா பின்னாடி அவங்க வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக மாறிவிடும். ஆனா நாம ஒருபோதும் குறை